ரயில் நிலையத்திற்கு வெளியே ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த அந்த பெண் யாரோ ஒருவருக்காக காத்திருந்தாள். ஒவ்வொரு முறையும் யாராவது நிலையத்திற்கு வெளியே வரும்போது அவள் ஆவலுடன் அவர்களை பார்ப்பாள். ஆனால் உடனடியாக ஏமாற்றத்துடன் தலையை தொங்க விட்டுக் கொள்வாள். நிறைய நேரம் கடந்து விட்டது. இதையெல்லாம் தினேஷ் கவனித்துக் கொண்டிருந்தான். தினேஷ் ரயில் நிலையத்தில் துப்புரவு ஊழியர். மாலை ஆகிவிட்டது. காற்றில் குளிர் கலந்திருந்தது. ஆனால் தினேஷ் தன் ஸ்வெட்டரை அணிந்து கொண்டான். அவனுக்கு வீடு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் அந்த பெண் இன்னும் அதே பெஞ்சில் அமர்ந்து யாரோ ஒருவருக்காக காத்திருந்தாள். இறுதியாக தினேஷ் அவளிடம் சென்று, நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான். அந்த பெண், ஆமாம், என் கணவருக்காக காத்திருக்கிறேன். நாங்கள் டெல்லி செல்லவிருக்கிறோம். அவர் டிக்கெட் வாங்க சென்றார். ஆனால் இதுவரை திரும்பவில்லை என்று சொன்னாள். தினேஷ், நீங்கள் எவ்வளவு நேரமாக அவருக்காக காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவள், நாங்கள் மதியம் 12 மணிக்கு இங்கு வந்தோம். நீ இங்கேயே உட்கார், நான் நம் இருவருக்கும் டிக்கெட் வாங்கி வருகிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அதிலிருந்து இதுவரை அவர் திரும்பவில்லை. இப்போது மாலை 6 மணி ஆகிவிட்டது என்று சொன்னாள். இதை கேட்ட தினேஷ், ஒருவேளை அவர் தனியாகவே சென்றிருக்கலாம், ஏனெனில் டெல்லி செல்லும் ரயில் மிகவும் முன்னதாகவே சென்றுவிட்டது என்று கூறினான். இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் ஆழ்ந்த ஏமாற்றம் படர்ந்தது. தினேஷ் அவளுக்கு அறிவுரை சொன்னான். நீங்கள் இங்கு அதிக நேரம் உட்கார வேண்டாம், இரவு ஆகிவிடும். இரவில் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். அவர் உண்மையிலேயே திரும்பி வர விரும்பினால் அவர் நேராக உங்கள் வீட்டிற்கு தான் வருவார் என்று கூறிவிட்டு தினேஷ் அங்கிருந்து சென்று விட்டான். வீட்டிற்கு சென்று இந்த முழு சம்பவத்தையும் தன் அம்மாவிடம் சொன்னான். இதை கேட்ட அவனுடைய அம்மா மிகவும் வியப்படைந்தாள். அடுத்த நாள் காலை தினேஷ் வழக்கம் போல் தன் வேலைக்கு வந்தான். அந்த பெண் இன்னும் அங்கேயே அமர்ந்திருப்பதை கண்டான். அவன் உடனடியாக அவளிடம் சென்று, நீங்கள் வீட்டிற்கு செல்லவில்லையா? இரவு முழுவதும் இங்கேயே இருந்தீர்களா என்று கேட்டான். அவள் அமைதியான குரலில் பேசினாள். ஆம். அப்போது தினேஷ், பாருங்கள், இப்போது உங்கள் கணவருக்காக காத்திருப்பதை விட்டு விடுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். அவர் உண்மையாகவே வர விரும்பினால் நேராக வீட்டுக்குத்தான் வருவார், உங்களை அழைத்து செல்வார் என்று சொன்னான். இதை கேட்டதும் அந்த பெண் யோசிக்க ஆரம்பித்தாள். தினேஷ் தன் வேலையில் ஈடுபட்டான். சிறிது நேரம் கழித்து அந்த பெண் இன்னும் அதே பெஞ்சில் அமர்ந்திருப்பதை கண்டான். அவளுடைய முகத்தில் கவலை தெரிந்தது. அவன் மீண்டும் அவளிடம் சென்று, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டான். அவள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்கள் அவள் பசியுடன் இருப்பதை உணர்த்தியது. தினேஷ் அருகில் இருந்த ஒரு கடையில் இருந்து இட்லி, வடை மற்றும் சில உணவுப் பொருட்களை வாங்கி வந்தான். அந்த உணவை அந்த பெண்ணிடம் கொடுத்தான். முதலில் அவள் தயங்கினாள். ஆனால் தினேஷ் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு அவள் உணவை எடுத்து சாப்பிட தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து தினேஷ், நீங்கள் ஏன் வீட்டிற்கு போகவில்லை? இங்கு உட்கார்ந்திருப்பதால் எதுவும் நடக்காது என்று சொன்னான். அப்போது அவளது கண்களில் கண்ணீர் பெருகி அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்த தினேஷ் குழப்பமடைந்து, என்ன ஆயிற்று? அழாதீர்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டான். அவள், நான் இப்போது எங்கே போவேன்? எனக்கு ஒரு இடமும் இல்லை. இப்போது எனக்கு சொந்த வீடும் இல்லை என்று சொன்னாள். தினேஷ் ஆச்சரியத்துடன், இங்கு உங்கள் வீடு இல்லை என்றால் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்று கேட்டான். மெதுவாக அவள் பேசத் தொடங்கினாள். என் கணவர் தருண் டெல்லியில் வேலை செய்கிறார். நான் கிராமத்தில் தனியாக வசித்தேன். சில நாட்களுக்கு முன்பு அவர் கிராமத்திற்கு வந்து இப்போது என்னை டெல்லிக்கு அழைத்து செல்வதாக கூறினார். இனி நாம் கிராமத்திற்கு திரும்ப மாட்டோம், அதனால் வீட்டை விற்றுவிடு என்று சொன்னார். அவர் வீட்டை விற்று அந்த பணத்தை எல்லாம் தன் கணக்கில் போட்டுக் கொண்டார். இப்போது என்னை இங்கு விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார். நான் இப்போது எங்கே போவேன் என்று கூறிக்கொண்டே அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவளது துயரத்தை கண்டு அங்கிருந்த சிலர் கூடினர். ஆனால் அவர்கள் சிறிது நேரம் அவளது பேச்சை கேட்டுவிட்டு பின்னர் தங்கள் வழியில் சென்று விட்டனர். தினேஷ் அவளை ஆறுதல் படுத்தி, நீங்கள் இங்கேயே இருங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். நாள் முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்த அந்த பெண் மாலை வரை அவனுக்காக காத்திருந்தாள். தினேஷின் வேலை முடிந்தது. அவன் வீட்டிற்கு செல்ல தயாரானான். போகும்போது அவன் பார்வை மீண்டும் அந்த பெண்ணின் மீது பட்டது. அவன் அவளிடம் சென்று, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டான். அவள், என் பெயர் ஆர்த்தி என்று சொன்னாள். தினேஷ், நான் தினேஷ். பாருங்கள், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் என் வீட்டிற்கு வரலாம்.
என் வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டுமே இருக்கிறோம். நீங்கள் சில நாட்களுக்கு எங்களுடன் தங்கலாம் என்று சொன்னான். ஆர்த்தி யோசித்தாள். ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. அவள் மெதுவாக தலையசைத்தாள். மாலை 7 மணி ஆகிவிட்டது. குளிர் அதிகரித்து கொண்டே இருந்தது. தினேஷ் தன் ஸ்வெட்டரை அணிந்திருந்தான். ஆனால் ஆர்த்தி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த தினேஷ் தனக்கு தெரிந்த ஒரு கடைக்கு சென்று ஒரு சூடான சால்வை வாங்கினான். அந்த சால்வையை அவன் ஆர்த்தியிடம் கொடுத்தான். ஆர்த்தி சால்வையை தன் உடலை சுற்றி போர்த்தி கொண்டாள். அதனால் அவளுக்கு சிறிது சூடு கிடைத்தது. இப்போது அவளது முகத்தில் சிறிது அமைதி தெரிந்தது. தினேஷும் ஆர்த்தியும் இருவரும் அவன் வீட்டிற்கு வந்தனர். தினேஷ் கதவை தட்டினான். உள்ளே இருந்து அவனது அம்மா உடனடியாக கதவை திறந்தாள். அவளது முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. ஏனெனில் தினேஷ் தினமும் தனியாகவே வருவான். ஆனால் இன்று அவனுடன் ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் யார் என்ற கேள்வி அவளது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அப்போது தினேஷ், அம்மா, நேற்று நான் சொன்னேனே அதே பெண்தான் இவள். இவள் பெயர் ஆர்த்தி என்று சொன்னான். பின்னர் அங்கேயே நின்று ஆர்த்தியின் முழு கதையையும் தன் அம்மாவிடம் சொன்னான். அவளது கணவன் எப்படி அவளை ஏமாற்றினான், வீட்டை விற்றான், பணத்தை தன் கணக்கில் போட்டு கொண்டான், பின்னர் அவளை ரயில் நிலையத்தில் தனியாக விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டான் என்பதை பற்றியும் கூறினான். முழு கதையையும் கேட்ட பிறகு தினேஷின் அம்மா, சரி மகனே, அவளை உள்ளே அழைத்து வா, கவலைப்படாதே என்று சொன்னாள். அவள் ஆர்த்தியிடம், ஆர்த்தி, நீ உள்ளே வா, நிம்மதியாக உட்கார் என்று சொன்னாள். தினேஷின் கையை பிடித்து கொண்டு ஆர்த்தி வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள். வீடு எளிமையானதாக இருந்தாலும் சுத்தமாக இருந்தது. அதில் ஒரு சிறிய வரவேற்பறை மற்றும் 2 சிறிய அறைகள் இருந்தன. ஆர்த்தி வீட்டிற்குள் நுழைந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். தினேஷின் அம்மா உடனடியாக டீ மற்றும் சிறிது சிற்றுண்டியுடன் வந்தாள். ஆர்த்திக்கு மிகவும் பசியாக இருந்தது. அதனால் அவள் தயக்கமின்றி சிற்றுண்டியை சாப்பிட்டாள். இரவு தூங்கும் நேரம் வந்தது. வீடு சிறியதாக இருந்தாலும் தினேஷின் அம்மா ஆர்த்திக்கு ஒரு சிறிய அறையில் படுக்கை, தலையணை மற்றும் போர்வையை ஏற்பாடு செய்திருந்தார். வீட்டிற்குள் ஒரு பாதுகாப்பான அடைக்கலம் கிடைத்ததால் ஆர்த்தியின் முகத்தில் சிறிது திருப்தி தெரிந்தது. அடுத்த நாள் காலை தினேஷ் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். போகும்போது அவன் ஆர்த்தியிடம், பாருங்கள், நீங்கள் எங்களுடன் இருக்க விரும்பினால் கவலையின்றி இருக்கலாம். உங்கள் கணவர் உங்களை அழைத்து செல்லும் வரை நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொன்னான். அவனுடைய அம்மாவும் வந்து, ஆர்த்தி, கவலைப்படாதே, இந்த வீடு இப்போது உன்னுடையதுதான். இதை உன் அம்மா வீடு என்று நினைத்துக்கொள் என்று சொன்னாள். இதை கேட்டதும் ஆர்த்தி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் இந்த அறிமுகமில்லாதவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார்கள். அவள் எங்கேயே இருக்க முடிவு செய்தாள். மெதுவாக ஆர்த்தி வீட்டின் அனைத்து வேலைகளையும் கவனிக்க தொடங்கினாள். சமைப்பது, சுத்தம் செய்வது, சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி வருவது போன்ற அனைத்து வேலைகளும் அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தன. அவளது கைகளிலும் சுவை இருந்தது. அதனால் தினேஷும் அவனது அம்மாவும் எப்போதும் அவள் சமையலை புகழ்வார்கள். ஆர்த்தி வேலைகளில் பிஸியாக இருந்தாள். ஆனால் அவளது மனதின் ஒரு மூலையில் அவளது கணவனின் ஏமாற்றுதல் அவளை இன்னும் துன்புறுத்தியது. என் கணவர் தருண் எப்படி இப்படி செய்ய முடியும்? அவர் கிராமத்திற்கு வந்து என்னை டெல்லிக்கு அழைத்து செல்வதாக கூறி வீட்டை விற்க சொல்லி பணத்தை எடுத்துக்கொண்டு பின்னர் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார் என்று அவள் அடிக்கடி நினைப்பாள். அவள் எளிமையானவள். அதனால் தருணின் இந்த சூழ்ச்சியை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு எல்லாம் புரிந்திருந்தது. இப்போது வருத்தப்படுவதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லை. ஆர்த்தியின் பெற்றோர்கள் இப்போது இந்த உலகில் இல்லை. அவளுக்கு ஒரு அண்ணன் மற்றும் ஒரு அண்ணி இருந்தனர். ஆனால் அவர்கள் அவளிடம் ஒருபோதும் நன்றாக நடந்து கொள்வதில்லை. அதனால் ஆர்த்தி அவர்கள் வீட்டிற்கு செல்வதில்லை. அவளுக்கு எங்கும் அடைக்கலம் இல்லை. அதனால் தான் தினேஷும் அவளுடைய அம்மாவும் கொடுத்த இந்த அடைக்கலம் அவளுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. அடுத்த நாள் ரக்ஷா பந்தன் பண்டிகை வரவிருந்தது. காலையில் ஆர்த்தி தினேஷின் அம்மாவிடம், அம்மா, ரக்ஷா பந்தன் வரப்போகிறது, உங்களுக்கு ஏதாவது மகள் இருக்கிறாளா என்று கேட்டாள். தினேஷின் அம்மா சிரித்து கொண்டே, இல்லை மகளே, எனக்கு ஒரே ஒரு மகன் தான் தினேஷ். இப்போது அவனுக்கு திருமணம் செய்து வைக்கும் கவலையில் இருக்கிறேன். ஒரு நல்ல பெண்ணே கிடைக்கவில்லை. இல்லை என்றால் எப்போதோ அவனுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன். ஆர்த்தி சில வினாடிகளில் தயங்கி பின்னர் சொன்னாள்,
அம்மா, நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். சரி சரி, கேள் மகளே என்றார். ஆர்த்தி சொன்னாள், அம்மா, நாளை ரக்ஷா பந்தன். நான் உங்கள் மகன் தினேஷுக்கு ராக்கி கட்டினால் உங்களுக்கு கோபமாக இருக்குமா? இதை கேட்ட தினேஷின் அம்மா ஒரு கணம் அமைதியாகி விட்டார். அவரது முகத்தில் ஒரு லேசான வருத்தம் தெரிந்தது. ஆனால் பின்னர் அவர் சிரித்து ஆர்த்தியிடம் வந்து அவளது தலையை தடவி கொடுத்து, அட மகளே, நான் வேற ஏதோ நினைத்து கொண்டிருந்தேன். நீயோ ராக்கி கட்டுவதை பற்றி பேசுகிறாய். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நானும் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது உன்னிடமே கேட்டு விடுகிறேன் என்றார். கேளுங்கள் அம்மா என்றாள் ஆர்த்தி. அம்மா கேட்டார், ஆர்த்தி, நீ இன்னும் உன் கணவனிடம் திரும்பி போவதை பற்றி யோசிக்கிறாயா? ஆர்த்தி மெதுவாக பதிலளித்தாள். அம்மா, அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார்? அவர் என்னை ஏமாற்றி தனியாக விட்டு விட்டார். இப்போது நான் அவரை பற்றி யோசிப்பதில்லை. அம்மா மீண்டும் மெதுவாக கேட்டார், ஆர்த்தி, நீ என்ன நினைக்கிறாய்? உனக்கு தினேஷ் எப்படி தெரிகிறான்? அவன் உனக்கு கணவனாக வந்தால்? ஆர்த்தி அமைதியாகி விட்டாள். அவளது முகத்தில் ஒரு லேசான வெட்க புன்னகை தோன்றியது. என்ன சொல்வதென்று அவளுக்கு புரியவில்லை. அவளது மனதில் உள்ளதை அம்மா புரிந்து கொண்டார். அவர் சொன்னார், அட பேசு மகளே, நான் ஏதும் தவறாக கேட்கவில்லையே. ஆர்த்தி மெதுவாக சொன்னால், அம்மா, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதமே. இதை கேட்ட தினேஷின் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மாலை தினேஷ் வீட்டிற்கு வந்தபோது அவனது அம்மா அவனிடமும் கேட்டார், தினேஷ், நீயும் ஆர்த்தியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? தினேஷ் சிரித்துக் கொண்டே சம்மதம் தெரிவித்தான். இப்போது அம்மா மனதிற்குள்ளேயே சீக்கிரம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். மாலையில் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது தினேஷின் தொலைபேசி ஒலித்தது. அவன் தனது சட்டை பையில் இருந்து தொலைபேசியை எடுத்து பார்த்தபோது அது அவனது அத்தையின் அழைப்பு என்று தெரிந்தது. தொலைபேசியை எடுத்தவுடன் அத்தை மகிழ்ச்சியுடன் சொன்னார், தினேஷ், உன் தம்பியின் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. 2 நாட்களில் நிச்சயம். நீங்கள் அனைவரும் கட்டாயம் வர வேண்டும். அடுத்த நாள் காலை தினேஷின் அம்மா ஆர்த்தியை அழைத்து சொன்னார், ஆர்த்தி, நான் இன்று தனியாகவே கிராமத்திற்கு செல்கிறேன். தினேஷுக்கு விடுப்பு கிடைக்காது. அதனால் அவன் இங்கேயே இருக்க வேண்டும். நீ வீட்டை நன்றாக பார்த்துக்கொள். நான் எல்லாவற்றையும் உன் பொறுப்பில் விடுகிறேன். ஆர்த்தி அம்மாவின் பேச்சை கவனமாக கேட்டுவிட்டு, அம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். அம்மா சென்று விட்ட பிறகு வீட்டில் ஆர்த்தி தனியாக இருந்தாள். அவள் நாள் முழுவதும் வேலையில் பிஸியாக இருந்தாள். அவள் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து, அலமாரியை சுத்தம் செய்து, தரையை துடைத்து வீட்டை பளபளப்பாக்கினாள். மாலை தினேஷ் வீட்டிற்கு திரும்பிய போது வீடு முழுவதும் பளபளப்பாக தெரிந்தது. வீட்டின் சுத்தத்தை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், ஆர்த்தி, என்ன அருமையான சுத்தம். உன் கைகளில் ஏதோ ஒரு மாயாஜாலம் உள்ளது போல இருக்கிறது. ஆர்த்தி வெட்கத்துடன் சிரித்து, ஆமாம், இன்று வீட்டில் தனியாக இருந்தேன் அல்லவா? தினமும் அம்மா இருப்பார். அவருடன் பேசி பொழுதை கழிப்பேன். ஆனால் இன்று மனம் சரியில்லை. அதனால் சுத்தம் செய்யலாம் என்று நினைத்தேன் என்றாள். இரவில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். நள்ளிரவு வரை பேசிக் கொண்டிருந்து விட்டு கடைசியாக தூங்க சென்றனர். அடுத்த நாள் காலை தினேஷ் சற்று தாமதமாக எழுந்து கொண்டான். வழக்கமாக அவன் காலை 6 மணிக்கு எழுவான். ஆனால் இன்று 8 ஆகிவிட்டது. எழுந்து அவன் அங்கும் இங்கும் பார்த்தபோது ஆர்த்தி எங்கும் தெரியவில்லை. அப்போது குளியலறையிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்டது. அவன் உற்று பார்த்த போது ஆர்த்தி குளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ஆர்த்தி குளித்து விட்டு வெளியே வந்தாள். ஆனால் தினேஷ் எழுந்திருப்பான், வெளியே இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் வெறும் ஒரு துண்டை மட்டும் சுற்றி இருந்தாள். அவள் வெளியே வந்தவுடன் எதிரில் தினேஷ் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்ட ஆர்த்தி அதிர்ச்சி அடைந்தாள். அவளது தலைமுடி ஈரமாக இருந்தது. தோள்களில் இருந்து நீர்த்துளிகள் மெதுவாக கீழ் நோக்கி வழிந்து கொண்டிருந்தன. சில கணங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த நொடியில் தினேஷ் ஆர்த்தியின் மென்மையான அழகை உணர்ந்து அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. ஆர்த்தி சற்று வெட்கப்பட்டு தன் பார்வையை தாழ்த்தினாள். அவளது துண்டு முழங்கால் வரை மட்டுமே இருந்தது. தினேஷ் அவளை இந்த உருவத்தில் பார்த்து வியந்து போனான். அவனது கண்கள் ஆர்த்தியை விட்டு அகலவே இல்லை. அப்போது ஆர்த்திக்கு திடீரென்று ஞாபகம் வர அவள் வேகமாக குளியலறையை நோக்கி ஓடினாள். சிறிது நேரம் கழித்து அவள் புடவை அணிந்து வெளியே வந்தாள்.
புடவையில் அவளது அமைதியான எளிய மென்மையான அழகை பார்த்த தினேஷ் முற்றிலும் மெய்சிலிருந்து போனான். அவள் அவன் அருகில் வந்ததும், தினேஷ், மன்னிக்கவும், நீ வெளியே வருவாய் என்று எனக்கு தெரியாது என்றான். ஆர்த்தி மெதுவாக புன்னகைத்தாள். எதுவும் பேசாமல் வெட்கப்பட்டு தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு சமையலறைக்குள் சென்றாள். தினேஷின் இந்த மென்மையான அன்பான நடத்தை ஆர்த்தியையும் அவன் மீது ஈர்த்தது. அவன் மன்னிக்கவும் என்று சொன்னது அவளுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவளது முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது. அதை தினேஷும் எதிர்பாராமல் பார்த்து விட்டான். சிறிது நேரம் கழித்து தினேஷும் குளித்துவிட்டு உடை மாற்றி தயாரானான். இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு உண்டனர். காலை உணவின் போது ஆர்த்தி மனதிற்குள் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். தினேஷும் அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் அவனது மனம் அமைதியற்றி இருந்தது. இருவரும் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே பேசிய அந்த பார்வைகளின் மொழி வேறு ஏதோ சொன்னது. காலை உணவு முடிந்ததும் ஆர்த்தி, இன்று சாப்பாட்டிற்கு என்ன செய்யட்டும் என்று கேட்டாள். இதற்கு தினேஷ், இன்று எனக்கு சற்று தாமதமாகும், ஆனால் மதிய உணவு வீட்டில் தான் சாப்பிடுவேன் என்றான். ஆர்த்தி தலையசைத்து அவனுக்காக சமைக்க மனதளவில் தயாரானாள். வேலைக்கு கிளம்புவதற்கு முன் தினேஷ் ஆர்த்தியை அருகில் இழுத்து அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தம் கொடுத்தான். அந்த தொடுதல் ஆர்த்திக்கு முற்றிலும் எதிர்பாராதது. அவளது முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. அவள் மிகவும் கூச்சப்பட்டாள். தினேஷின் மனம் லேசாகி இருந்தது. ஆனால் ஆர்த்தியின் அந்த வெட்கத்தை பார்த்து அவன் புன்னகைத்துக் கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் ஆர்த்தியின் மனம் அந்த நொடியில் மகிழ்ச்சியாலும் புதிய உணர்வுகளாலும் நிறைந்தது. மதியம் 4 மணிக்கு ஆர்த்தி காய்கறிகள் வாங்க சந்தைக்கு சென்றாள். அவள் வழக்கம் போல் சில புதிய காய்கறிகளை வாங்கினாள். சந்தையில் சுற்றி திரிந்த போது அவளது பார்வை ஒரு லாட்டரி கடையின் மீது விழுந்தது. அவள் எப்போதும் அந்த கடையை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து செல்வாள். ஆனால் இன்று அவளது மனதில் ஒரு வித்தியாசமான எண்ணம் வந்தது. ஏன் இன்று ஒரு டிக்கெட் வாங்கக்கூடாது? ஒருவேளை அதிர்ஷ்டம் துணை வரலாம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஆர்த்தி ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு எடுத்து வந்தாள். அவள் இதை பற்றி தினேஷிடம் எதுவும் சொல்லவில்லை. மாலை தினேஷ் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு திரும்பினான். அவனது களைப்பான முகத்தை பார்த்தே அவன் இன்று நிறைய வேலைகளில் மூழ்கி இருப்பான் என்று ஆர்த்தி புரிந்து கொண்டாள். அதனால் அவனுக்காக அவள் ஏற்கனவே உணவை தயார் செய்து வைத்திருந்தாள். தினேஷ் அமைதியாக சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டான். ஆனால் ஆர்த்தியின் மனமோ அடுத்த நாள் அறிவிக்கப்பட இருந்த லாட்டரி முடிவை பற்றி அமைதியற்றி இருந்தது. அடுத்த நாள் காலை லாட்டரி முடிவு அறிவிக்கப்படவிருந்தது. முதல் பரிசாக ரூபாய் 1 கோடி பரிசு தொகை கிடைக்கவிருந்தது. ஆர்த்தியின் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒருவேளை எதுவும் நடக்காது, ஆனால் ஒருவேளை பரிசு கிடைத்து விட்டால்? அவள் தன் தொலைக்காட்சியை ஏற்கனவே ஆன் செய்து அதே சேனலை போட்டு வைத்திருந்தாள். அந்த சேனலை வைத்துக் கொண்டிருந்தாள். அதில் முடிவுகள் அறிவிக்கப்படவிருந்தன. சரியாக 10 மணிக்கு அறிவிப்பு தொடங்கியது. 3வது மற்றும் 2வது இடம் பெற்றவர்களின் பெயர்களும் அவர்களின் டிக்கெட் எண்களும் அறிவிக்கப்பட்டன. அந்த இரண்டிலும் ஆர்த்தியின் எண் இல்லை. அவளது மனம் சற்று சோர்ந்து போயிருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போது முதல் பரிசு வென்றவர் அறிவிக்கப்படவிருந்தார். ஆர்த்தி மூச்சு கூட விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். தொலைக்காட்சி திரையில் நம்பர் மின்னியது. திடீரென அவளது கண்களால் அதை நம்பவே முடியவில்லை. அந்த நம்பர் அவளது டிக்கெட்டில் இருந்தது. அவள்தான் முதல் பரிசை வென்றவள். ஆர்த்தியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. யாரிடம் சொல்வது, யாரிடம் முதலில் சொல்வது? அவள் உடனே தினேஷுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொன்னாள். தினேஷுக்கு முதலில் நம்பவே முடியவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் உண்மையாகவா என்று கேட்டான். ஆர்த்தி புன்னகையுடன் டிக்கெட்டின் புகைப்படத்தை அவளுக்கு போனில் அனுப்பினாள். அதில் இருந்த எண்ணை பார்த்து தினேஷும் நம்பிவிட்டான். அவனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, அடடா, நான் சீக்கிரமே வீட்டிற்கு வருகிறேன், நாம் உடனே கடைக்கு சென்று டிக்கெட்டை சமர்ப்பிப்போம் என்றான். மதியம் தினேஷ் சீக்கிரம் வீட்டிற்கு வந்தான். இருவரும் மகிழ்ச்சியுடன் லாட்டரி கடைக்கு சென்றனர். அங்கு டிக்கெட்டை சமர்ப்பித்து அனைத்து நடைமுறைகளையும் முடித்தனர். அடுத்த நாளே ஆர்த்தியின் வங்கி கணக்கில் ரூபாய் 1 கோடி வரவு வைக்கப்பட்டது. அடுத்த நாள் அம்மா வீட்டிற்கு வந்தார்.
வீட்டிற்கு வந்தவுடன் ஆர்த்தி அம்மாவை கட்டி பிடித்து, அம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றாள். அம்மா சற்று ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்ல போகிறாய் இவ்வளவு மகிழ்ச்சியுடன் என்று சிரித்து கொண்டே கேட்டார். ஆர்த்தி மெதுவாக பதிலளித்தாள். அம்மா, நான் லாட்டரி வென்றுவிட்டேன். அம்மா, அந்த பரிசு தொகை ரூபாய் 1 கோடி என்று கேட்டவுடன் அவரது முகத்தில் ஒரு தனி பிரகாசம் வந்தது. அவரால் அதை நம்பவே முடியவில்லை. என்ன சொல்கிறாய் ஆர்த்தி, உண்மையாகவே 1 கோடியா? ஆர்த்தி மீண்டும் சிரித்துக் கொண்டே தலையசைத்து ஆம் என்றாள். இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். வீடு முழுவதும் சிரிப்பும் உற்சாகமும் நிரம்பியது. அப்போது யாரோ கதவை தட்டினார்கள். ஆர்த்தி கதவை திறக்க சென்றாள். கதவை திறந்தவுடன் அவளது முகத்தில் இருந்து அனைத்து பிரகாசமும் திடீரென மறைந்து விட்டது. ஏனென்றால் கதவில் நின்றிருந்தவர் வேறு யாரும் இல்லை, அவளது கணவன் தான். அவளை ரயில் நிலையத்தில் விட்டு சென்றவன். அவனை கண்ட ஆர்த்தி பதட்டம் அடைந்தாள். அவள் குளிர்ந்த குரலில், நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டாள். அவன், ஆர்த்தி, நீ என் மனைவி, நான் உன்னை அழைத்து செல்ல வந்தேன், என்னுடன் வா என்றான். இதை கேட்ட ஆர்த்திக்கு மிகவும் கோபம் வந்தது. அவள் உறுதியான குரலில், நான் உன்னுடன் வரமாட்டேன். நீ ஒரு முறை என்னை பொய்யாக ஏமாற்றினாய். இப்போது மீண்டும் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். நீ என் வாழ்க்கையை அழித்து விட்டாய். இதை கேட்டு அவன் கோபமாக ஒரு கத்தியை எடுத்து, நீ என்னுடன் வரவில்லை என்றால் நான் என்னையே கொன்று விடுவேன் என்று சொன்னான். ஆர்த்தி அவனை வெறுப்புடன் பார்த்து, உன்னை போன்ற ஒரு சுயநலவாதி தனக்கு தானே ஒன்றும் செய்ய மாட்டான். என்னை பயமுறுத்த முயற்சிக்காதே என்றாள். அதே நேரத்தில் தினேஷ் அங்கே வந்தான். அவன் இதையெல்லாம் பார்த்து பயந்து ஆர்த்தியிடம், யார் இவர் என்று கேட்டான். ஆர்த்தி அமைதியான குரலில், இவர் என் கணவர், அதாவது இருந்தார், இப்போது இல்லை. நான் லாட்டரி வென்றேன் என்று இவருக்கு தெரிந்தவுடன் பண ஆசையால் இங்கே வந்திருக்கிறார் என்றாள். ஆர்த்தியின் கணவன் மீண்டும் கத்தியை எடுத்து தினேஷின் கழுத்தில் வைத்து, நீ எனக்கு பணத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் இவனது கழுத்தை அறுத்து விடுவேன் என்றான். அவனது மிரட்டலை கேட்டு ஆர்த்தி மிகவும் பயந்து விட்டாள். அவள், சரி, தினேஷுக்கு ஒன்றும் செய்யாதே, நான் உனக்கு எல்லா பணத்தையும் தருகிறேன் என்றாள். அவள் அலமாரியிடம் சென்று பணத்தை எடுக்க தொடங்கினாள். இதற்கிடையில் பின்னரையில் மறைந்திருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தினேஷின் அம்மா உடனே போனை எடுத்து போலீசுக்கு அழைத்தார். ஆர்த்தி எல்லா பணத்தையும் ஒரு பையில் நிரப்பி அவனது கைகளில் கொடுத்தாள். ஆனால் அவனது கண்களில் இன்னும் பேராசை தெரிந்தன. அவன், இப்போது உன் கழுத்தில் உள்ள தாலியையும் காதில் உள்ள கம்மலையும் எனக்கு கொடு என்றான். ஆர்த்தி எதுவும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் கலற்றி அவனிடம் கொடுத்தாள். அவன் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து ஓட போகும்போது கதவில் போலீஸ் வந்து நின்றது. போலீஸ் உடனடியாக துப்பாக்கியை எடுத்து அவனை பிடித்தது. ஆர்த்தி போலீசிடம் அனைத்து உண்மைகளையும் சொன்னாள். அவர்கள் அவனை கைது செய்து சிறைக்கு அனுப்பினர். இந்த முழு சம்பவத்தாலும் அம்மா மிகவும் பயந்து போனார். அவர் தினேஷிடம், இங்கு இருப்பது இனி பாதுகாப்பானது அல்ல என்றார். மேலும் அவர்கள் இப்போது ரூபாய் 1 கோடி வைத்திருந்தனர். தினேஷும் ஆர்த்தியும் இணைந்து விரைவில் ஒரு புதிய வீட்டை வாங்கினர். சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் தங்கள் புதிய வீட்டிற்கு செல்ல தொடங்கினர். அம்மா முறைப்படி தினேஷ் மற்றும் ஆர்த்தியின் திருமணத்தை நடத்தினார். இதனால் அவர்களின் உறவு மேலும் வலுப்படும். இப்போது ஆர்த்தியும் தினேஷும் தங்கள் புதிய வீட்டில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் துயரமான நாட்கள் முடிந்து விட்டன. அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பால் நிரம்பியது. நன்றி.